பிரைஸ் லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேதம் அறிவோம்ங்கிற நிகழ்ச்சிக்கு மறுபடியுமாக உங்களை வரவேற்கிறோம். உங்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக சந்திக்கிறதுல எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். அருமையான சகோதரர்களே, இந்த வேதம் அறிவோம்ங்கிற பகுதியை குறித்து ஒரு காரியம் நாங்கள் சொல்லணும். ஏன்னா இதுவரைக்கும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் ஒரு தலைப்பின் கீழே பேசிட்டு இருந்தோம். ஒரு தலைப்பை வைத்து இதுனா என்ன அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இனி நம்ம பேச போகிறதுலாம் என்னென்னா, எப்படி இந்த வேதம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுது. ஏன்னா வேதம் அறிவோங்கிற நிகழ்ச்சி வேதம் அறிவோம்னா ஏதோ வேதத்தை படித்து அறிகிறது கிடையாது, ஏதோ மனப்பாடம் பண்ணி அறிகிறது கிடையாது. ஆனால் அந்த வேதம் என் வாழ்க்கையில் எப்படி நிறைவேறுகிறது. இப்போ நான் ஒரு வேதத்தை அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னா அது என் வாழ்க்கையாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் ஆதாமுக்கு ஆதாம் தன் மனைவி அறிந்தான்னு சொல்லுவாங்க. ஆதாம் தன் மனைவியை அறிந்தான்னு சொல்லுவது. அப்படின்னா ஒரு செயல் இருக்கு அங்கேக்குள்ள. யார் பிறந்த காயின் பிறந்தான்னு சொல்லப்பட்டு. அதே போல நம்ம பேச போகிற அறிவுலாம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில இந்த வேதம் எவ்வளவாய் செயலா இருக்கு, எவ்வளவு வாழ்க்கையா இருக்கு, இதை நாம் கணிச்சு பார்க்கணும். சரி, இது வாழ்க்கை ஆகுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் தேவன் செய்கிறார், என்னென்ன நடைமுறைக்குள்ள நம்மளுக்கு கொண்டு வருகிறார், இதை நம்ம அறியணும். நம்ம எல்லாரும் வேதத்தை இந்த வார்த்தையுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி பண்ணுறோம், ஒரு பொருத்தனை எடுக்கிறோம். நாளையிலேருந்து இப்படி தான் இருக்கலாம் சொல்கிறோம். ஆனால் நம்மளால் முடியாமல் போகுது. ஆனால் தேவன் இந்த வார்த்தையினுடைய வாழ்க்கையை நாம் அடைவதற்கு எவ்வாறு அவர் நமக்குள்ள ஒரு ப்ராசஸ், ஒரு செயலை உண்டாக்குகிறார், எவ்வளோ நாட்கள் அதை கடந்து பண்ணுகிறாங்கிறத பார்த்துட்டோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்பவுமே ஒரு வேதத்தை என் வாழ்க்கையில் நான் கை கொள்ளணும்னு விரும்பி அது வரும்போது, எந்த வேதத்தை நான் கை கொள்ள விரும்புகிறேனோ அந்த வேதத்துக்கு விரோதமாக என் மாம்சத்தில் ஒரு எதிராளி இருக்கான். அது சொல்ல புரியுதா? நான் எதிராக ஒரு சிந்தை இருக்குது, ஒரு இச்சை இருக்குது. அந்த இச்சை இல்லை அந்த சிந்தை, அந்த மாம்சத்துடைய சிந்தை என்னை விட்டு அகற்றப்படாமல் இதோடைய நிறைவு நமக்குள்ள வராது. இது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு எதிரி இருக்கான். ஆனால் எதிரியை நம்ம அடையாளம் காணணும். அதனால 2 தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அப்பனா அந்த பாவ மனுஷன்தான் நாம் வேதத்தை கை கொள்ள முடியாதபடிக்கு தடுக்கிறது. அதனால வேதம் சொல்லுது, இந்த மாம்சமானது, சரீரமானது நியாயப்பிரமாணத்துக்கு, அதாவது தேவனுடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமல் இருக்கான். அப்ப இந்த சரீரம் இதை கீழ்ப்படிய முடியாது, இதால் கீழ்ப்படிய முடியாது. அதாவது கீழ்ப்படிவதால் என்ன பண்ணாது, கூடாது. அந்த அளவு தான் சரியா இருக்குது. இது விலகினமான சரீரம் தான். ஏன்னா இதுல ஒரு பாவ பிரமாணம் ஒன்று இருக்குது. அந்த பாவ பிரமாணம் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளே அந்த வேதத்துக்கு நேரம் போகிறதுக்கு தடை செய்து அது தடுக்குது. அப்போ எது தடுக்குதுங்கிற பார்த்தோம்னா, ஓஹோ, இவ்வளோ நாளும் இவன் தான் எனக்கு துரோகம் பண்ணிக்கிறதான கண்டுபிடிச்சிட்டோம்னா, அந்த அறிவு வந்துருச்சுன்னா அவங்களோட சேர மாட்டோம், விலை போயிடும். அப்போ இந்த ப்ராசஸ்லாம் நம்ம எப்பவுமே பார்க்கணும். இப்போ எப்படி இந்த வேதம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறதுக்கு தேவன் எப்படி செய்கிறார்? யோவான் சுவிசேஷகம் 8வது அதிகாரம் 31ஆம் வசனமும் 31ஆம் வசனமும் 32ஆம் வசனம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராக இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இடத்துல இந்த வசனத்தை நம்ம தியானிக்க போறோம். இந்த வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையில எப்படி நிகழும், இந்த வசனத்தை எப்படி நம்ம வாழ்க்கையில நாம் நிறைவேற்றுகிறோம், கை கொள்கிறோம், இதை நான் பார்த்துட்டோம்னா ரொம்ப விசேஷமா இருக்கும். இப்படி ஒவ்வொரு வசனத்துக்கு கீழே பார்த்தோம்னா எப்படி அது நமக்குள்ள நிறைவேறுது. ஏன்னா நிறைவேறதுக்கு எல்லாரும் விருப்பம் இருக்கும், தாகமா இருக்கும். ஆனால் நிறைவேற்ற நம்மளால இல்லை, முடியல. ஆனால் நம்மளை இயலாத பட்சத்தில் தேவன் எப்படி நிறைவேற்றுகிறார், இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நாம் அந்த ரீதியிலே போயிடுவோம், அந்த வழியிலே போயிடுவோம். தேவனுடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில் என்ன நிறைவேற ஆரம்பிச்சிடும். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா இங்கே சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால். இப்போ நம்ம எல்லாருக்குமே கிறிஸ்துவனுடைய உபதேசத்தில் நிலைத்திருக்க மனதாக இருக்கமா இல்லையா? ஆமாம். உபதேசத்தின்படி நடக்க மனதாக இருக்குமா இல்லையா? ஆனால் நம்மளால என்ன பண்ணல, முடியல. புதிய உடன்படிக்கையினுடைய பிரமாணத்தின்படி, கிறிஸ்துவனுடைய உபதேசத்தின்படி நடக்க நம்ம எல்லாரும் மனதாக இருக்கோம், விரும்புகிறோம். ஆனால் நம்மளால என்ன இல்லை, முடியலை. சரி, இப்போ முதல்ல அந்த கான்செப்டுக்கு போகிறதுக்கு முன்னால் உபதேசம்னா என்ன அதை பார்த்துட்டு நம்ம அடுத்து போவோம். உபதேசத்துக்கும் ஒரு பிரசங்கத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பிரசங்கம் எல்லாரும் பண்ணிடலாம், ஆனால் உபதேசம் எல்லாரும் பண்ண முடியாது. உபதேசம் எந்த வசனம் என் வாழ்க்கையாக இருக்கோ அதை நான் கொண்டு வரேன் பார்த்தீங்களா, அதுதான் உபதேசம்.
வாழ்ந்து அனுபவிச்சது ஆ. என் வாழ்க்கையா இருக்கிறது மட்டும் தான் அது போறதுக்கு அதான் உபதேசம். பிரசங்கம் வந்துட்டு நாம் அறிந்தது, நாம் கற்றுக்கொண்டது, இத நான் பேசலாம். அது அவங்கள தேவனிடத்துல இழுத்து வர கொண்டா இருக்கும். விசேஷம் சொல்லு. சுவிசேஷம்னு சொல்றோம். சுவிசேஷம் தான். இதுவும் உபதேசங்கிற ஒரு சுவிசேஷம் தான். அதாவது மீட்பின் சுவிசேஷம், ரட்சிப்பின் சுவிசேஷம். எல்லாமே சுவிசேஷம் தான். நற்செய்தி தான். மீட்கப்படுவதற்கும் சுவிசேஷம் தான். ரட்சிக்கப்படுவதற்கும் சுவிசேஷம் தான். எல்லாமே இது பூராமே சுவிசேஷம் தான். நல் வார்த்தைகள் தான். ஆமா. அப்ப உபதேசங்கிறது என்ன? அப்படின்னா, உபதேசம் முதல்ல யாருக்கு வரணும் அப்படின்னா, உபதேசம் முதல்ல அதாவது புதுசா இளம் இளம் வயதுல வர்றாங்கல்ல, அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள புதுசா வர்றாங்கல்ல, அவங்களுக்கு தேவை உபதேசம். வெளிய இருந்து ஒரு பிரசங்கத்த கேட்டு உள்ள வந்தாங்க. ஒரு பிரசங்கத்த கேட்டு இழுக்கப்பட்டாங்க. ஆனா, இப்ப அவங்களுக்கு தேவை உபதேசம். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது படிச்சு பார்த்தீங்கன்னா, உபாகம புத்தகம் 32வது அதிகாரம். 1ஆம் வசனம், 2ஆம் வசனம். 2ஆம் வசனத்த வாசிங்க. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல அ என் உபதேசம் பொழியும். என்ன சொல்றாரு? மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். என்ன சொல்றாரு பாருங்க. இளம் பயிர்கள் மேல மழை எப்படி விழுகுதோ, இத நம்ம அனுபவத்துல பார்த்தீங்க அப்படின்னா, என் வாழ்க்கையில நான் அனுபவத்துல பார்த்துருக்கிறேன். ஏன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, விதைச்ச பிற்பாடு பயிர் முளைக்க ஆரம்பிக்கும். பயிர் முளைச்ச உடனே ஒரு காலம் வரைக்கும் மழை நின்றும். மழை இப்ப இருக்காது. ஏன்னா, அப்போலாம் அந்த பயிர் என்ன பண்ணும்னா, முளைச்சு கொஞ்ச நாள் அந்த வெக்கையில காயும். காயும்போது ஒரு சிறு வேர்ல தான் அது ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படியே ஒரு 30 நாள் வரைக்கும் தாங்கும். அது 30 நாள் வரைக்கும் இந்த விதையில ஈரம் இருக்கு பார்த்தீங்களா? விதையில சாரம் இருக்குது. அந்த விதைத்தின் சாரத்த வச்சு அது அப்படியே ஆடிட்டே கிடக்கும். ஆனா, வெயில்ல கருகுற மாரி தான் இருக்கும். ஆனா 30 நாள் சென்ற பிற்பாடு மழை பெய்ய ஆரம்பிக்கும். மழை அடிச்சுச்சுன்னா, அந்த மழை காலம் வந்தோனே மழை அடிச்சுச்சுன்னா, சடன்னு அடிக்கும்போது, இந்த சின்ன பயிர் என்ன பண்ணுமா, இங்கிட்டு பெரட்டி போடும், அப்புறம் இங்கிட்டு பெரட்டி போடும், இங்கிட்டு பெரட்டி போடும். இந்த பயிரு எங்கிட்டலாம் பெரளுதோ, ஒட்டுதோ, அங்கே வேர் விடும். அப்ப இளம் பயிரின் மேல பெய்யும் மழையைப் போல என் உபதேசம் வருங்கிறார். ஆ எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த மழை பெய்யுதோ, பிரட்டி பிரட்டி அடிக்குதோ, அவ்வளவுக்கு எவ்வளவு என்ன பண்ணும்? வேர் விடும். ஆனா அதே நேரத்துல பயிர் வளர்ந்து மொழி வச்சிருச்சு அப்படின்னா, மொழி வச்சு கதிர் விட ஆரம்பிச்சிருச்சுன்னா, அந்த நேரத்துல சடன்னு மழை விழுந்துச்சுன்னா எல்லாத்தையும் ஒடிச்சு போட்டு போயிரும். இதோட பொருள் என்னன்னா, இளம் பயிரை போல அதாவது புதுசா உள்ள வர்றாங்கல்ல, அவங்களுக்கு உபதேசம் வேணும். என்னது? உபதேசம் வேணும். அந்த உபதேசம் எப்படி இருக்கும்னா, தன்னுடைய வாழ்க்கையை குறித்து பேசுவாங்க. கடினமா தான் இருக்கும். அது எப்படி இருக்கும்? அது அவங்கள பெரட்டி பெரட்டி போட்டு வாழ்க்கையோட சீராகி கிறிஸ்துவுக்குள்ள வேர் கொள்ள வைக்கும். சிறப்பு. வேறு கொண்டுட்டாங்க அப்படின்னா, வேறு கொண்ட பிற்பாடு அவங்க வளர ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, இந்த வசனம் சொல்றாரு பாருங்களேன். அந்த உபாகமம் 2வது 32ல 2ல மழையானது மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல போல என் என் உபதேசம் உபதேசம் பொழியும். பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல ஆ, என் வசனம் இறங்கும். ஆ புல்லுன்னா இது வச்சிருச்சு, மொழி வச்சிருச்சு. அதுவேள வசனம் இறங்குமா. அப்ப மழை பெய்யக்கூடாது. மழை பெஞ்சா புல்ல ஒடிச்சு போட்டுரும். பயித்த ஒடிச்சு போட்டுரும். பனி இறங்குச்சுன்னா, அது பனிய போல வசனம் இறங்குச்சா, அப்பன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மனுஷன் அதாவது புதுசா கிறிஸ்து ராஜ்யத்துக்குள்ள வரும்போது, அவனுக்கு சரியான உபதேசம் இல்ல அப்படின்னா, அவன் கிறிஸ்துவுக்குள்ள வேறு கொள்ள மாட்டான். சரி. சரியான உபதேசம் இருந்து வேறு கொண்டுட்டான் அப்படின்னா, அவன் வளர ஆரம்பிப்பான். வளரும்போது தேவனே அவனுக்குள்ள செய்கை விருப்பத்தை என்ன பண்ணுவாராம்? உண்டு பண்ணுவார். இப்ப தேவன் அவனுக்கு விருப்பத்த குடுக்கும்போது, நான் மறுபடியும் அவனுக்குள்ள உபதேசத்த நீ இப்படிதான் கொண்டு போகும்போது, அவன் வாழ்க்கைக்கு இதற்கு இடிக்க ஆரம்பிக்கும். ஒடிஞ்சு போயிருவான். அப்ப தேவனே அவனுக்குள்ள பனியைப் போல வசனத்துக்கு இறக்கிட்டே இருப்பார், பேசியிருப்பார். இப்ப அவனை யார் நடத்துறா? அவன் யாருக்குள்ள வேறு கொண்டிருக்கான்? அது சொல்ல புரியுதா? அவன் கிறிஸ்துவுக்குள்ள வேறு கொண்டிருக்கான். அவன் நடத்து அப்பன்னா ஒரு உபதேசமானது யாருக்கு தேவை அப்படின்னா, அதாவது எப்போலாம் சுவிசேஷத்தை கேட்டு, நற்செய்தியை கேட்டு, யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள உள்ள வர்றாங்களோ, அவர்கள் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கும்படி வர்றாங்களோ, அவங்களுக்கு என்ன தேவை? உபதேசம் தேவை. அந்த உபதேசம் என்னன்னா, யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள வேறு கொண்டிருக்கானோ, கிறிஸ்துவுக்குள்ள வேறு கொண்டு உபதேசத்தை உடையவனா இருக்கானோ, அந்த உபதேசம் தான் அவங்களுக்கு வேணும். இப்ப நான் சொல்றேன் பிரதர். வந்தவர் சொன்னேன். புருஷர்களே, மனைவிகளே அன்பு கூறுங்கள் நான் சொல்றேன். உபதேசம் தான். அத நான் கைக்கொண்டு இருக்கணுமா இல்லையா? அவங்களும் ஆமா, ஆமா ஆமா, ஆமா. வேதம் இப்படி சொல்லிருச்சு. அப்பன்னா தீவிரமா இருக்காங்க. கொஞ்ச நாள் பார்த்த உடனே என்னை கிட்ட வர்றாங்க. நான் சொன்ன உபதேசத்துல நான் இல்ல. அவங்க என்ன நினைப்பாங்க? அவர் சொன்னார், அவர் இல்ல. உடைச்சு போட்டுருவோமா? உபதேசம் என்னன்னா, நான் எதை கைக்கொண்டிருக்கணும்?
வெளிப்படும். கை கொண்டதை நான் சொல்றேன் பார்த்தீங்களா? அதான் உபதேசம். நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாள் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்படும் நாள் வரைக்கும் செய்யவும், உபதேசிக்கவும் தொடங்கினார். வேற ஒண்ணும் இல்ல. அவர் எதை உபதேசித்தாரோ அதை செஞ்சார். அப்ப உபதேசங்கிறது என்னன்னா, ஒரு மனுஷன் தான் எதை நடப்பிக்கிறானோ, தனக்குள்ள எது செயலா இருக்குதோ, அதை தான் கொண்டு போவோம். அதுக்கு மேல அவன் பேச முடியாது. அதனால தான் பவுல் சொல்லுவாரு, எவனும் தன்னை எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணாதேங்கிறார். உன் விசுவாச அளவை கொடுத்து மிஞ்சி போகாதேங்கிறார். அந்த வசனம் எங்க இருக்குது? 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ரோமர்கள் நிறுவம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமலும் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாசம் அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நீங்க எவ்வளவு வேத வசனத்தை கை கொள்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு விசுவாசம் இருக்கு. அந்த அளவுக்கு விசுவாச அளவு தான். எவ்வளவு வசனம் உங்களுக்கு கை கொண்டிருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் விசுவாச அளவு இருக்கு. அதுக்கு மிஞ்சி நீ பேசாதேங்கிறார். அதுக்கு மிஞ்சி நீ எண்ணாதேங்கிறார். நம்மளாம் ஏதாவது ஒரு பிரசங்கத்தை கேட்டோம்னா அது அப்படியே நாம் கை கொண்ட மாதிரி பேச ஆரம்பிச்சிடும். அதை இல்லைங்கிறார். உன்னை எண்ணுவதற்கு மிஞ்சி நீ எண்ணாதேங்கிறார். அப்போ உபதேசங்கிறது என்னன்னா, தான் விசுவாச அளவை அறிந்து, அதாவது என்னுடைய வாழ்க்கையின் நெறிமுறையில அறிந்து நான் கொண்டு வரேன் பார்த்தீங்களா? அதான் உபதேசம். அது ஜீவனா இருக்கு. ஏன்? அது என் வாழ்க்கையில ஜீவனா இருக்குது. எனக்குள்ள வாழ்க்கையா இருக்குது. அது போகுது. இதுக்கு மறுப்பு யாருமே சொல்ல முடியாது. பெற்ற பலனை வெளிப்படும். நான் எதை அனுபவிக்கிறேனோ பிரதர், எதை பெற்றுக்கொண்டனோ அதை கொண்டு வரேன் நான். பிரதிபலி. இப்ப நான் ஒரு மனுஷனுக்கு புத்தி சொல்றேன் அப்படின்னா, நான் அப்படி இல்ல. நான் அவனுக்கு புத்தி வேதத்துல படிச்சதுனால சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு எந்த கிரியும் செய்யாது. இன்னொரு காரியம் என்னன்னா, ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு பலவீனமா இருக்கான், தவறிட்டான். ஆனா நான் அந்த பகுதியில நான் தேர்ந்து வரல. நான் விழுந்து எந்திரிச்சு தேவனுடைய கிருபையை பெறல. நிக்கல. இப்ப நான் அவனுக்கு புத்தி சொல்றேன்னா என்ன பண்ணுவேன்னா, அவனை நியாயம் தீர்ப்பேன். குற்றப்படுத்து. ஏன் தெரியுமா? அந்த பகுதியில நான் வரல. அப்ப நான் அவன் மேல என்ன இருக்கும்? விழுந்ததுனால அவன் மேல எனக்கு கசப்பு இருக்கும். இல்ல ஒரு பகை உணர்வு இருக்கும். குற்ற உணர்வு இருக்கும். ஏதோ ஒண்ணு இருக்கும். அதை வச்சு அவனை சொல்லுவேன், தம்பி நீ வாங்க எப்பலாம் போகக்கூடாது, தப்பு அது தப்பு, ஆண்டவர் அடிப்பார் கொள்வார்னு சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா நான் எவ்வளவு சொன்னாலும், சில நேரத்தில் ஆறுதலா சொன்னாலுமே சரி, எனக்குள்ள அது ஜீவனா இல்லாத பட்சத்துல, நான் சொல்ற வார்த்தை ஜீவனா இல்லாத பட்சத்துல, அது அவனை காயப்படுத்துமே தவிர அவனுக்கு ஜீவனை உண்டாக்காது. அப்போ ஒரு சகோதரனுக்கு நான் புத்தி சொல்ல போனாலுமே, அந்த பகுதியில நான் சரியா? அந்த பகுதியில விழுந்து எந்திரிச்சு தேவனுடைய கிருபையை பெற்ற மனுஷன் தானா? கிருபையின் அளவு இருக்கான்ட்ட. இல்ல அப்படின்னா, அவனை பார்த்தோன்னே அவனுக்காக ஜெபம் பண்ணலாம். அவனுக்கு நான் புத்தி சொல்ல முடியாது. நான் அவனுக்கு ஆலோசனை சொல்ல முடியாது. இதை நான் எப்பவுமே சரி. ஒரு கணவன் மனைவியை கூட நீங்க வைங்களேன். ஒரு கணவன் வந்து மனைவிக்கு புத்தி சொன்னான் அப்படின்னா, கணவன் சொல்ல வேண்டிய அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உபதேசத்துல அவன் நின்றுக்கணும். புருஷர்களே, உங்க மனைவிகளில் அன்பு கூறுங்கள் வேதம் சொல்லுது. இவரும் மனைவியில் அன்பு கூறல, அப்போ மனைவி மேல வைராக்கியமா இருக்காரு, கோபமா இருக்காரு. மனைவிக்கு என்ன சொல்றாரு? புத்தி சொல்றாரு. அது மேல இருக்க கோபத்தான புத்தி சொல்றாரு. அப்ப அதுக்குள்ள என்ன போய் பாயும்? இவருக்கு பகை உணர்வு தான் போகும். அன்பு போகாது. அப்ப இப்படி இது அல்ல உபதேசம். நம்ம எல்லாரும் எடுத்த உடனே எல்லாருக்கும் புத்தி சொல்ல போறோம், உபதேசிக்க போறோம். இல்ல அதல்ல உபதேசம். உபதேசங்கிறது என்னன்னா, எந்த அளவுக்கு நான் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கணும், எனக்கு விசுவாச அளவு இருக்கோ, அந்த அளவுக்கு நான் போறதா உபதேசம். நான் இதை கண்டுக்கிட்டேன். அதனால யார்கிட்டையும் நம்ம பேச முடியாது. பேச முடியாதுன்னா, உண்மையாவே தேவனால் நம்ம நடத்தப்பட்டோம் அப்படின்னா, தேவன் நமக்கு அந்த கிருபையை கொடுத்துருவார். யார்கிட்ட எதை பேசணும், எதை பேசக்கூடாது, நம்மளை அமைதியாக்கிடுவார். ஏன்னா நடத்தப்படுறது யாரால? தேவனால். அப்போ உபதேசங்கிறது என்னன்னா, சும்மா இல்ல, தான் வாழ்க்கையை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கிறது. ஏன்னா எந்த வசனத்தை நம்ம பேசுறோமோ, அதை அவங்க திரும்பி நம்மளை என்னன்னுவாங்க? பார்ப்பாங்க. புரியுதா பிரதர்? அதான். அப்ப அவர் என்ன சொல்றாரு வந்துன்னா, ரோமர்கள் யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால். உபதேசத்தில் அப்ப உபதேசங்கிறது என்ன? உபதேசங்கிறது தன் வாழ்க்கையில இருக்கக்கூடியதை பேசுறது, மற்றவர்களுக்கு சொல்றது, உபதேசிக்கிறது. அந்த உபதேசம் யாருக்கு தேவை? இளம் பயிரை போல
முதல்ல கிறிஸ்துக்குள்ள வர்றாங்கல்ல, அவங்களுக்கு தேவை. வளர்ந்தவங்களுக்கு தேவையில்ல. ஏன்னா, அவன் எப்படி வாழணும், அவன் எப்படி நடக்கணும்னு தேவன் அவனுக்கு பேசிக்கிட்டே இருக்கார். அவன் நடத்துற விதத்துல அவர் பேசிக்கிட்டே இருக்கார். அவனுக்கு தேவையில்ல. யாருக்கு தேவை? இளம் பயிர்கள். இளம் பயிருக்கு தேவை. புதுசா வர்றவங்களுக்கு தான் உபதேசம் தேவை. அந்த உபதேசம் யாருக்குள்ள வேறு கொள்ள வைக்கும்? கிறிஸ்துவுக்குள்ள. அப்பன்னா வேத வசனத்துக்குள்ள வேறு கொள்ள வைக்கும். கிறிஸ்துக்குள்ள வேறு கொண்டானா கிறிஸ்துக்குள்ள என்னன்னுவாங்க? வளர ஆரம்பிப்பாங்க. கிறிஸ்துக்குள்ள வளர்ந்துட்டாருன்னா, டைரக்டா தேவன் தன்னுடைய விருப்பத்தை செய்ய யார் கொடுப்பார்? அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவார். இனி அவங்க கிறிஸ்துவ யாரால நடத்தப்படுவாங்க? தேவனால நடத்தப்பட ஆரம்பிச்சிருவான். இதான் மெய்யான கிறிஸ்து. அப்ப சரியான உபதேசம் வர வேண்டியது அவசியமா இருக்கு. சரி, இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு காரியத்த கூட நான் சொல்றேன். அதாவது ஒரு எடுத்த உடனே ஒரு சகோதரன் உபதேசத்தால் போர்த்தப்படாத வரைக்கும், உபதேசத்தால் உபதேசிக்கப்படாத வரைக்கும், அவன் கிறிஸ்துவுக்குள்ள வேறு கொள்ள முடியாது. கிறிஸ்துவுக்குள்ள வேறு கொள்ளாத வரைக்கும், அவன் கிறிஸ்துவால் நடத்தப்படவே முடியாது. நீங்க பார்த்தீங்கன்னா, மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் சீசர்கள் சொல்ற வசனத்தை அங்கே போய் கழுதைக்குட்டி அவுக்கிறத பத்தி பேசியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார் பாருங்க, 3ஆம் வசனத்தை படிங்க. ஏன் சரி, அது 2ஆம் வசனத்தை படிங்க. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே ம். மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறி இராத ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒரு உங்களிடத்தில் கேட்டால் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். சொல்லுங்க. உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பி விடுவான் என்று சொல்லி ஆ. அவர்களை அனுப்பினார். ஆ, அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தையில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு ஆ? அதை இரு வழி சந்தி கரெக்ட். கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். சரி. அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர் இந்த குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். ஆ, இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு சொன்னார். உத்தரவு சொன்னார்கள். ம், அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். ம், அவர்கள் அந்த குட்டியை இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்து ஆ. அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். இதை நம்ம வாசிக்கிறோமே, இது ஈஸியா கடந்து போயிடும். இதில் நிறைய சத்தியங்கள் அடைந்து கிடக்கு. சீசர்ல பார்த்து சொல்றாரு, நான் எதிரே எங்க கிராமத்துக்கு போங்க, அங்கே ஒரு கழுதைக்குட்டின்னு சொல்றாரு. மார்க் தான் தெளிவா எழுதுறாரு. எழுதும்போது ஒரு நாளும் ஒரு காலும் ஒருவனும் ஏறி இராத ஒரு கழுதைக்குட்டி. அது 2வது அடுத்து முதல்ல சொல்றாரு, யாரும் ஏறி இராத ஒரு கழுதைக்குட்டியை கட்டியிருக்க அனுப்பியிருக்காங்கிறார். அதோடைய பொருள் என்ன? அதாவது எதுக்கும் அடிமை இல்லை அவன். உலகத்துல இருக்கான், ஆனா உலகத்துக்கு அடிமையா இல்லை. அவ்வளவுதான். அவன் தான் யாருக்கு தேவை? உலகத்துக்கு அடிமையா இருக்கிறவன் தேவையில்லை. ஆனா உலகம் அவனை அடிமைப்படுத்தி இருக்குது. ஆனா அதுக்கு அடிமை இல்லை. அவன் எதை வேணும் தேடிக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு அது இந்த அடிமையா இருக்க அவனுக்கு விருப்பம் இல்லை. அப்படிப்பட்டவன் தான் யாருக்கு தேவை? தேவனுக்கு தேவை. அவன் எங்கே விட்டவனா இருக்கான்னா, இருவழி சந்தில நிற்கிறான். ஏன்? உலகத்துல போக அவனுக்கு என்ன இல்லை? பிரியம் இல்லை. தேவனுடைய ஆட்சி என்ன இல்லை? தெரியல. 2 வழி இருக்குது. ஆனா ஒரு வாசல் என்ன பண்ணிருக்காங்க? கட்டப்பட்டிருக்கான். அந்த கழுதைக்குட்டி கட்டியிருக்கு. அப்படிப்பட்ட மனுஷனை கழுதைக்குட்டி அவுத்துட்டு வர சொல்லும்போது அவுத்துட்டு வர்றாங்க. அவுத்துட்டு வந்த உடனே ஆண்டவர்கிட்ட கொண்டாந்து விட்டு இந்தா ஏறி உட்காருங்களான்னு சொல்லவே இல்லை. சொல்றாங்க இந்த இடத்துல, சீசர்கள் தங்கள் வஸ்திரத்தை அது மேல் போட்டார்கள்னு சொல்லுவாங்க. தங்கள் வஸ்திரத்தை அது மேல போட்டார்கள். அப்ப இந்த சீசருடைய வஸ்திரம் என்ன? சீசர்கள் யாரால் உபதேசிக்கப்பட்டிருக்காங்க? கிறிஸ்துவினால் உபதேசிக்கப்பட்டவர். அவருடைய வஸ்திரத்தினால் போர்த்தப்பட்டவங்க. ஆமா இல்லையா? இப்ப அவங்ககிட்ட இருக்கல யாருடைய உபதேசம்? கிறிஸ்துவுடைய உபதேசம். அந்த உபதேசத்தை யார் கொண்டு வராங்க? கழுதைக்குட்டி கொண்டு, அதான் மனுஷன் கொண்டு வராங்க. அப்ப அந்த மனுஷன் அப்பதானே அவுத்துட்டு வர்றாங்க. புதுசு தானே. அவுத்துட்டு வந்த உடனே எதுக்கு என்ன தங்கள் வஸ்திரத்தை என்ன அது மேல போட வேண்டியது அவசியமா இருக்கு. இதை நான் தெளிவா கவனிச்சுக்கணும். ஒரு சபைக்குள்ள ஒரு புதுசா ஆட்கள் வர்றாங்கன்னா அவங்களுக்கு சரியான உபதேசம் வேணும். உபதேசங்கிறது என்னன்னா, நான் எவ்வளவு வேத அறிவு வச்சிருக்கிறதுலாம் தேவையில்லை. எவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறதுலாம் தேவை கிடையாது. எவ்வளவு வாழ்க்கை என்கிட்ட இருக்குது. குறுகிய வாழ்க்கை இருக்கலாம், கொஞ்சமா இருக்கலாம், கொஞ்சமா கூட பேசலாம். அது ஜீவனம் உண்டாகும். தங்கள் வஸ்திரத்தை அது மேல என்ன பண்ணாங்க போட்டாங்களாம். அது மேல யாரு உட்கார்ந்தாங்களாம்? இயேசு கிறிஸ்து ஏறி உட்கார்ந்தாராம். அந்த கழுதைக்குட்டி யாரை சுமந்து போச்சு? சுமந்து போச்சு. அப்ப அவங்க மாத்திரம் சீசர்கள் தங்கள் வஸ்திரத்தை போடல அப்படின்னா, சீசர்களால் அந்த உபதேசம் அந்த மனுஷனுக்கு போர்த்தப்படல அப்படின்னா, அவன் கிறிஸ்துக்குள்ள என்ன முடியாது? வேறு கொள்ள முடியாது. கிறிஸ்து மேல கட்டப்பட முடியாது. கிறிஸ்துவை சுமந்து அவன் மேல போகவே முடியாது. அவன் கிறிஸ்துவை சுமந்து அந்த கழுதைக்குட்டி போறதுனால தான் எல்லாரும் வஸ்திரத்தை கழட்டி என்ன பண்றாங்களாம்? விரிக்கிறாங்களாம். கனவு உண்டாது. ஏன் அவன் சுமந்து போறது யாரு? கிறிஸ்துவை. சரியான ஒரு மாடல் அது. சரியான ஒரு செய்தி அந்த இடத்துல மறைஞ்சு கிடக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டோம் நல்லா இருக்கும். புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஒரு ஆக்சுவலி சீசருடைய உபதேசத்தினால் நம்ம உபதேசிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கு.
உபதேசங்கிறது சாதாரண காரியம் கிடையாது. உபதேசங்கிறது ஒரு மனுஷனை கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்ணும்? வேர்கொள்ள வைக்கும் தான் சொல்லணும். கரிச்ச சரியான வேர்கொள்ள வச்சு கிறிஸ்துவை சுமந்து கொண்டு போய்க்கும். சரி. இப்ப இப்ப மறுபடியும் நம்ம சிந்திச்சு பார்ப்போம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வருவோம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல நான் பார்த்தேன் அப்படின்னா, அந்த உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாவே என் சீசராய் இருப்பீர்கள். அப்ப நான் உண்மையில அந்த அப்போஸ்தலர்கள், சீசர்கள் யாரோட உபதேசத்துல நிலைச்சிருந்ததுனால அந்த தங்கள் வசனத்தை போட்டாங்க? கிறிஸ்துவனுடைய உபதேசத்துல நிலைச்சிருந்ததுனால அந்த வசனத்தை என்ன பண்ணாங்க? போட்டாங்க. இப்ப நானும் கிறிஸ்துவனுடைய உபதேசத்தில் நிலைச்சிருந்தேன் அப்படின்னா, கிறிஸ்துவன் அந்த வசனத்தை ரட்சிப்பின் வசனத்தை என்ன பண்ணிருப்பேன்? பெற்றுக்கொண்டிருப்பேன். உண்மையாவே நான் போடும்போதெல்லாம் எந்த சுவிசேஷம் போகும்? கிறிஸ்துவின் சுவிசேஷம் போக ஆரம்பிக்கும். கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பின் சுவிசேஷம் என்ன பண்ணணும்? போக ஆரம்பிக்கும். அந்த உபதேசம் என்ன பண்ணணும்? போக ஆரம்பிக்கும். இப்ப மற்றவர்களும் கிறிஸ்துக்குள்ள என்ன பண்ணுவாங்க? வேறுகொள்ள வைப்பாங்க. சரி. இப்ப நம்ம சிந்திக்க வேண்டிய பகுதிலாம் என்னன்னா, இப்ப நமக்கு குறித்து என்ன சிந்திக்கிறோம் அப்படின்னா, உண்மையாகவே அந்த உபதேசத்தில் நிலைத்திருந்தால்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் நிலைத்து நிற்கிற ஒரு மனுஷன் தானா? ஒரு உபதேசத்துல நான் நிலைச்சு நிக்கிறேனா? அந்த அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். இப்ப கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் எனக்குள்ள நிலைத்திருக்கா? அந்த உபதேசம் எனக்குள்ள நிலைச்சிருக்கா? இதை நான் பார்க்கணும். அப்போ நியாயப்பிரமாணத்துக்கும் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நிறையவே வித்தியாசம் இருக்கு. இதை நான் பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது 27ஆம் வசனம் 28ஆம் வசனம் வாசிங்க. விபச்சாரம் செய்யாதிருப்பாய் என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவன் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. சரி, அவரை சரி, உன் வலதுகன் உனக்கு போதும். அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. நியாயப்பிரமாணத்தின்படி என்ன சொல்லப்பட்டிருக்கு? விபச்சாரம் செய்யாது. பிரமாணம், நியாயப்பிரமாணம் வந்து செய்யாதே கொள்ளாதுன்னு சொல்லும். ஆனா இவர் செய்யாதேன்னு சொல்லல. இவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் விபச்சாரம் செய்தாயிற்று. ஆமா இல்லையா? இப்ப ஒரு மனுஷன் ஒரு பாவம் செஞ்சாதான் தப்புன்னு ஒரு ஒத்துக்குருவான். ஆனா இவன் நினைக்கும் போதே தப்புன்னு என்ன பண்றது? இங்க வருது. ஆமா இல்லையா? இப்ப இதுல தேவனுடைய வார்த்தை, இந்த தேவ வசனம் எப்படி நமக்குள்ள நிறைவேறுது? எப்படி இந்த வசனத்துக்கு நேரா போறோம்? இப்ப நம்ம இந்த வசனத்தை படிச்ச உடனே நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்னா, விபச்சாரம் செய்யாதேன்னு சொல்லப்பட்டது அப்ப, இச்சையோடு பார்க்காதேன்னு சொல்றது இப்ப. அதனால நம்ம சபையில சில பிரமாணத்தை என்ன கொண்டு போவோம்னா, எதையும் நம்ம பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவோம்? தடவணும். டிவி பார்க்கறது கூட என்ன பண்ணுவோம்? எதையுமே பார்க்கக்கூடாது. உலகத்துக்கு எதையுமே என்ன முடியாது? ஆபாசமான எதையுமே என்ன கூடாது? பார்க்கக்கூடாதுன்னு தடவணும். இது ஒரு பிரமாணம் இல்லையா? பிரமாணம். ஆனா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் என்ன? இச்சையோடு பார்க்கிற எவனும் விபச்சாரம் செய்தாயிற்று. ஆமா இல்லையா? இப்ப நான் வந்து இந்த வசனத்தை படிக்கிறேன். இப்ப இந்த வசனத்தை கைக்கொள்வதற்கு தீவிரிக்கிறேன். இந்த வசனத்தை கைக்கொள்வதற்கு தீவிரிக்கிறேன். என்ன பண்றேன்? அப்ப நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? நான் பாவம் செய்யாம இருக்கணும்னா உபவாசம் பண்ணணும்பாங்க. உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணோம்னா, அது நம்ம சரீரம் பலவீனப்படும். ஆகவே பாவம் என்ன பண்ணாது? மேற்கொள்ளாது, செய்ய மாட்டோம். நீங்க என்னதான் உபவாசம் போட்டா கூட, சரீரம் பலவீனமான திறமை, நம்முடைய சிந்தை ஒரு நாள் பலவீனமே ஆகாது. நீங்க சாக கிடந்தாலும் அவனுக்குள்ள என்ன இருக்கும்? இச்சை இருக்கும். எப்படித்தான் இருந்தா கூட சீக்கிரம் படுத்து கிடப்பான், இச்சை அவன்கிட்ட இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா அதுக்கு வயசு கிடையாது. அதுக்கு வயசு கிடையாது. அது பலவீனம் ஆகாது. அப்ப அப்படி நான் உபவாசம் போட்டு ஜெபிக்கிறதுனால ஜெயம் கொண்டு வரலாம், அது எப்படின்னு தெரியல எனக்கு. நான் அதெல்லாம் போட்டு பார்த்துருக்கேன். அதனால எனக்கு எந்த ஒரு பலன் கிடைக்கவே இல்ல. ஆனா, இது எப்படி நிறைவேறுங்கிற வாழ்க்கையில கர்த்தர்ட்ட போறோமா கற்றுக்கொண்டோம்னா, அது நம்ம கண்டுகொள்ள முடியும். இப்ப இது ஒரு யாருடைய உபதேசம் தான்? கிறிஸ்துவனுடைய உபதேசம். அப்ப வேதம் என்ன சொல்லுது? கிறிஸ்துவனுடைய உபதேசம் நிலைத்திருந்தால் யாருடைய சீசரா இருக்க முடியும்? அப்ப நான் இச்சையோடு பார்க்காம இருந்துட்டேன் அப்படின்னா, யாருடைய சீசரா இருக்க முடியும்? கிறிஸ்து இச்சையோடு பார்க்கிற வரைக்கும் யாருடைய சீசனா வர முடியாது? கிறிஸ்துவனுடைய சீசனா வர முடியாது. அப்ப இச்சையோடு பார்க்கிற அனுபவம் வேணான்னு சொன்னா கூட, இச்சையோடு பார்க்கிறது யார்ட்ட இருக்குது? அப்ப இதுக்காக நான் எவ்வளோ முயற்சி எடுத்தோம், எவ்வளோ பிரயாசப்பட்டோம், எவ்வளோ உபவாசம் போட்டோம், எவ்வளவோ ஜெபம் பண்ணோம். ஆனா எனக்குள்ள இந்த பார்க்கிற பார்வை என்ன பண்ணல? குறையவே இல்ல. ஒருவேளை மனுஷன் இல்லாதபோது பார்க்காத மாரி நடிப்போம். ஆனா மனுஷன் இல்லாதபோது என்ன பண்ணுவோம்? மனுஷன் இருக்கிறபோது பார்க்காத மாரி நடிப்போம். ஆனா மனுஷன் இல்லாதபோது அத கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருப்போம். கூர்ந்து கவனிச்சுட்டு நம்ம பக்கத்துல பார்ப்போம். யாரும் பார்க்குறாங்களோ அப்படின்னு பார்ப்போம். ஏன்? அத பார்க்குறது தப்புன்னு யாருக்கு தெரியுது?
தெரியுது. நமக்கு தெரியுது. ஆனா யாரும் பார்த்துருவாங்களோங்கிற ஒரு பயம் என்ன இருக்கு நமக்குள்ள? இருக்குது. ஆனா தேவன் பார்க்குறாங்கிற பார்வை நமக்குள்ள என்ன இல்ல? இல்ல. இருந்தா கூட அவன் மனதுல ஒரு வலி உண்டாகுதா இல்லையா? ம். அவன் என்ன செஞ்சுக்கிருக்கான், என்ன செஞ்சுக்கிருக்கான்னு சொல்லிட்டு. இப்படியா கடந்து, 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 கடந்து என்னது நான் என்ன செய்றோம்? நம்மளே வருத்தப்படுத்தி, வருத்தப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்துல போயிட்டு ஆண்டவரே இந்த வசனத்துல வாழ முடியல. இந்த வசனத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லாம இருக்குது. அப்படிங்கிற தோரணையில கிறிஸ்துவிட்ட போகும்போது தான். இப்ப நான் இன்னொரு சொல்றேன் பாரு, எந்த ஒரு சகோதரன் முதல்ல மாம்சத்தின்படி, அதாவது தன்னுடைய சுய பெலத்தின்படி ஒரு வசனத்தை கைக்கொள்வதற்கு பிரயாசப்படுறானோ, அவன தான் தேவன் சூஸ் பண்றார். அத குறித்து அக்கறையே இல்ல. அத குறித்து அக்கறையே இல்ல. சரி, சரி. அதெல்லாம் எல்லாரும் முடியாது. அப்படின்னு போறான்னா, அவன குறித்துலாம் சூஸ் பண்ண மாட்டார். எவன சூஸ் பண்ணுவார் அப்படின்னா, அவன் ஒரு வசனத்த படிச்சுட்டு, இந்த வசனத்தின்படி நம்ம வாழணுங்கிற முயற்சி, சுய பலத்த போடுறான்ல, சுயபலத்துல. உபயோகப்படுத்துறான் பாத்தீங்களா? அவன் தான் அவருக்கு தேவை. ஆனா பலத்தை இழக்கிற வரை காத்து. அதனால அவன் முயற்சி பண்ண வைப்பார். ஓசை போடணும், அத பண்ணணும், இத பண்ணணும். அவன் வழி எல்லாத்துலயும் போவான். எவ்வளவுலாம் வழி தெரியுமோ ஒரு வசனத்த கைக்கொள்வதற்கு, எல்லா வழியையும் கைச்சுவான். ஒரு வழி கூட அவனுக்கு சாதகமான இருக்காது. வராது. எல்லா வழியிலும் என்ன பண்ணுவான்? தோத்து போவான். அப்புறம் இந்த வசனம் எப்படி நிறைவேறும் எனக்குள்ள? அதுக்கடியில சபையில வரக்கூடிய உபதேசர பார்க்க போம்போது, "நீ இப்படி இருந்தீன்னா பரலோகத்துக்கு என்ன மாட்ட? போக மாட்டேன். போமாட்ட." அப்போ நான் என்ன பண்றது தெரியவே இல்லையே! அந்த மனுஷன் இப்படி போக போக போராடி, 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 நான் இப்படிலாம் போராடி கொண்டிருக்கேன்னு மனுஷன்ட்டே போய் என்ன பண்ண முடியாது அவனால? சொல்ல முடியாது. ஏன்னா நான் வளர்ந்து வந்திருக்கேன். மனுஷன்ட்ட சொன்னா என்ன பண்ணுவாங்க? அசிங்கமா பார்ப்பேன். பாத்துருவாங்க. இப்ப என்ன செய்யறது? இந்த நேரத்துல நமக்கு ஒத்தாசை வரும் பருவத்தை நோக்கி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர்ட்ட போய் உண்மையா தன்னுடைய அந்தரங்கத்த கீதக்காரன் சொல்றான்ல, "என் வழியிலெல்லாம் நான் உமக்கு விவரித்து காட்டின போது, தேவரீர் நீ எனக்கு செவி கொடுத்தீங்கிறாப்புல." அப்பொழுது தேவன் செவி கொடுக்கிறார். அப்ப எந்த ஒரு மனுஷன் பிரதர், தன்னுடைய பலவீனங்களை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு போறானோ, தன்னுடைய இயலாமையை எடுத்துக்கிட்டு கர்த்தர்ட்ட போறானோ, அவனத்தான் கர்த்தர் பார்க்கிறார். அவன் தான் நீதிமான். அவன் மேல தான் அவருடைய கண்கள் இருக்கு. இப்ப நம்ம அப்படி போயிட்டதுனால, எடுத்த உடனே அப்பா வந்து கதறான். உடனே இப்போ உனக்குள்ள இச்சைய என்ன பண்றேன்? எடுத்து போட்டுறேன். இச்சைய என்ன பண்றேன்? எடுத்து போட்டுறேன். சரி வா! அப்படியே தள்ளி விட்டு அப்படி நம்ம நெனச்சுட்டு தான் போவோம். இன்னைக்கு போயிட்டு கர்த்தருடைய சமூகத்துல முழங்கால் போட்டு கதறி அழுதுட்டு வந்தேன்னா, நாளையிலேருந்து இல்லாத போல இருக்குன்னு நெனச்சீங்கன்னா, மறுபடியும் கூட வரும். ஏன்? நான் இந்த காரியத்த குறித்து வேத வசனம் என் வாழ்க்கையில நிறைவேறும்படி கர்த்தருடைய சமூகத்துல நான் போயி, அவர் அதை இன்னும் ஏன் எடுக்காம இருக்கிறார் அப்படின்னா, அவர் நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கார். அதனால வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, லூக்காஸ் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் அடிக்கடி நம்ம சொல்ற வசனம் தான். லூக்காஸ் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, நோக்கி அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து சிந்தித்து பாருங்கள். பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய ம். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் ஆ. நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து ம். அவர்களுக்கு நியாயம் அப்ப செய்யாமல் இரவும் இருப்பாரோ? பகலும் கூப்பிடுறேன்னா? கூப்பிடுறேன். ஏன் இரவும் பகலும் கூப்பிடுறேன்? இரவும் பகலும் இச்சை என்ன தொந்தரவு செஞ்சுக்கிருக்கா? இருக்கு. பகல்லையும் தொந்தரவு செய்யுது. இரவு. இரவுல என்ன பண்ணுது? எப்போதும் என்னை தொந்தரவு தொந்தரவு செஞ்சுருக்கு. அப்ப எப்போது எங்க நிக்கிறேன்? தேவன் இருப்பார். அவருடைய சமூகம். தேவனுடைய சமூகத்துல போய் நிக்கிறேன். ஆனா அவர் என்ன பண்றாரு? பொறுமையோட என்ன இருக்காராம்? காத்திருக்காரு. ஏன் பொறுமையோட இருக்கார்? வரட்டும். ஏன்னா, இவன் இத குறித்து அழுத்தமா வர்றானா? இதை கேட்டுட்டு போயிடலாம். ஆமா. ஏன்னா தேவனுடைய காரியமே என்ன பண்ணுது? கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அத்தோட முடிச்சிருந்தாருன்னா, கேட்ட உடனே குடுத்துருவாரு. அதோட முடிக்கல. ரட்டத்துல தேடுங்கள் அப்பொழுது கண்டது. கண்டடைவீர்கள். அதுக்கப்புறம் தட்டுங்கங்கிறார். அப்ப கேளு, கிடைக்கலையா? தேடு. அதுலயும் பிரச்சனை இருக்கா? தட்டு. தட்டுனா என்ன அர்த்தம்? பெற்றுக்கொள்ள வரைக்கும் யார் தட்டிக்கிட்டு இரு? அது திறக்கிற வரை தட்டு. ஏசாயா 62ஆம் அதிகாரத்துல வேதம் சொல்லுது, எருசலேமை அவர் சிறைப்படுத்தி, கையுமே அவரை அவ அமர்ந்திருக்க விடாது. அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள்ங்குது. எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? எருசலேமை சிறைப்படுத்தி, அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை என்ன பண்ணிருக்காங்க? அமர்ந்திருக்க விடக்கூடாதாம். அவர் எந்த ஒரு பிரதர் தட்டிக்கிட்டே இருக்கானோ, அவன் தான் அத பெற்றுக்கொள்ள போறான். அப்ப ஒரு வசனம் என் வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னா, எடுத்த உடனே கர்த்தருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணிட்டேன், உபவாசம் பண்ணிட்டேன், ஜெபம் பண்ணிட்டேங்கிறதுக்காண்டி போகாது. ஆனா அதுக்கு எதிரா இருக்கக்கூடிய சத்துரு நம்ம மாம்சத்துல இருக்கிறான். அந்த சத்துருவானவன் என்னை விட்டு அகற்றப்படும் வரைக்கும், இந்த வசனம் என் வாழ்க்கையில் நிறைவேறாது. இந்த உபதேசம் எனக்கு சொந்தமாவே வராது. நான் உபதேசத்துல நிக்கவே
முடியாது. நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த பலவந்தம் பண்றான் பார்த்தீங்களா? அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். பரலோக ராஜ்யம் யாருக்குரியதுன்னா, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதில் பிரவேசிக்கிறார்கள். அப்ப ஒரு மனுஷன் பலவந்தம் பண்ணி இந்த ராஜ்யத்துக்குள்ள, இந்த வசனத்துக்குள்ள நான் பிரவேசிக்கணும்னு எந்த சகோதரன் ஒருத்தன் போறானோ, அவன் தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். வேற யாரும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்பனா இப்ப இச்சையோடு பார்க்கிற எவனும் விபச்சாரம் செய்தாயிட்டு சொல்லுது. ஆனா இச்சையோடு பார்க்கறது எனக்கு தொடர்ந்து இருக்குது. எல்லா வழியும் கொண்டு எல்லா வழியும் தோத்து போயிட்டேன். ஒரே ஒரு வழி தேவன் தான். தேவன்ட்ட போனேன். அங்கேயும் அவர் காத்துக்கிட்டே பேசாம இருக்கா. சரி, பேசாம இருக்கிறது மாத்திரம் கிடையாது. இன்னும் கூட வர்ற மாதிரி இருக்கு. அதிகமா இருக்கு. இச்சை கூட வர்ற மாதிரி இருக்கு. என்னால ஒண்ணும் புரியவே இல்ல. ஒண்ணும் புரியல. இப்ப நான் தேவன்ட்ட போன ஒருபாடு இச்சை எனக்கு கூட வருதுல்ல. அப்ப நான் தேவன்ட்ட போன ஒருபாடு அடையாளம் கண்டுக்கிட்டான். தேவன்ட்ட போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே இச்சை என்ன வந்து கிளம்ப ஆரம்பிக்குது. எனக்கு விரோதமா போராடுவதற்கு எதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறான். இப்ப எதிரி கிளம்பும்போது தேவன் இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்னன்னா, என்னை அதோட போராட வச்சிருவா. அதோடு கூட என்ன போராட வச்சிருவா. எப்படி போராட வைப்பார்? நேத்து இச்சை வந்தவுடனே இச்சையோடு பார்க்கிற சுபாவம் எனக்கு வந்துச்சு. அந்த விருப்பம் வந்துச்சு. அந்த சிந்தை வந்துச்சு. இப்ப அந்த இச்சை வந்தவுடனே, ஐயோ ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்ங்கிறேன். தேவ சமூகத்தை பார்க்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவர் அந்த ஒரு பதட்டம் வருது. ஒரு பயம் வருது. ஆண்டவரேங்கிறேன். இச்சை வருது, பயம் வருது. இது யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? தேவன் பார்த்துக்கிட்டார். நான் இப்ப இதை பார்த்த உடனே அதை விட்டு விலகி ஆண்டவரேன்னு சொல்ற அளவுக்கு எனக்கு கிருபை யார் கொடுத்தா? தேவன் கொடுத்தா. ஏன் அங்கே போயிருக்கிறேன் நான். நம்மளை அறியாமலேயே நாம் யாரோட போராடுறோம்? இந்த மாம்சத்தோடு இச்சையோடு என்ன பண்றோம்? போராடிக்கிட்டு இருக்கோம். இதையும் யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? தேவன் பார்த்துக்கிட்டு இருக்கார். நீங்க போராட 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 உண்மையாவே கொஞ்ச நாள் சென்ற ஒரு பாடு கிருபையில என்ன பண்ணுவீங்க? பெருக ஆரம்பிப்பீங்க. நீங்க பெருகும்போது டோட்டலா எந்த வசனம் இச்சையோடு பார்க்கணும் விபச்சாரம் செய்த சொல்லோ அந்த வசனம் உங்களுக்கு ஜீவனா மாறி, அது சத்தியமா மாறி, உங்களுக்குள்ள அந்த வசனத்தை பேசி, அந்த வசனமே அந்த வார்த்தைக்கு அந்த இச்சைக்கு விரோதமா வந்து நம்மள நடத்த கொண்டு வரும். நம்மள நடத்திரும். இத உங்க அனுபவத்திலே பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம். இது சீக்கிரமா உடனே எடுத்த உடனே கவுக்கிற காரியம் கிடையாது. நம்ம தொடர்ச்சியா தேவ சமூகத்துல போய் நிக்கும்போது, பலவந்தம் பண்ணும்போது, வருந்தி கேட்கும்போது, இந்த வசனத்துடைய நிறைவேறுதலை நான் பார்க்க முடியும். அப்போ ஒரு மனுஷன் உபதேசத்துல நிலைத்து நிற்கிறாங்கிறதுக்கு பொருள் என்ன தெரியுமா? அந்த உபதேசம், அதாவது இச்சையோடு பார்க்கிற எவனும் விபச்சாரம் செய்தாயிட்டுங்கிறது தேவனுடைய உபதேசம் தான் அது. அந்த உபதேசத்துல நான் நிலைச்சு நிற்கிறேன் அப்படின்னா, அந்த அந்த இச்சையோடு போகாதபடிக்கு இச்சையோடு போராடி இருக்கேன் பார்த்தீங்களா? போராடுறேன் பார்த்தீங்களா? அந்த போராட்டம் தான் நான் நிலைச்சு நிற்கிறேங்கிறதுக்கு அர்த்தம். நான் போராடுறதுக்கு எடுத்தோன்னெல்லாம் போராட முடியாது. அதோட போராட மாட்டேன். அந்த இச்சையோடு பார்க்காத அளவுக்கு அதை விட்டு விலகிறதுக்கு சொந்த பலன் தான் போட முடியும். என் வழியை தான் என்னுடைய தந்திரங்கள் தான் தேட முடியும். போராட மாட்டேன். நோ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரேன்னு சொல்ல மாட்டேன். கூப்பிட மாட்டேன். எப்போ கூப்பிடுவேன்னா, எல்லா வழியெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு, என்னுடைய தந்திரங்கள்லாம் முடிஞ்ச பிற்பாடு, அதுக்கப்புறம் தேவனை சார்ந்து தேவன்ட்ட போய், நான் அவனால முடியலைங்கிறக்கான இந்த வசனத்தோடி வாழ என்னால முடியலைங்கிற ஒரு மனத்தாங்களோடு கூட உடைஞ்ச இருதயத்துல போய் நிற்கிறான்ல. எப்படி தாவீது போய் நின்றான்ல. தாவீதுடைய வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. அவன் பாவம் செஞ்சுட்டான். பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டுல உள்ளான காரியங்களை சுத்தப்படுத்த வந்திருக்கார் இயேசு கிறிஸ்து. உள்ள பாவம் இச்சையோடு இருக்கும்போது பாவம் செய்தாயிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தாவீது எந்த சிந்தை இருந்தாலும் அந்த சிந்தை நமக்கு வேணும். இப்ப தாவீது அந்த சிந்தை எந்த சிந்தையை வெளிப்படுத்தினா நீங்க பாருங்க. 51வது சங்கீதத்துல 4வது வசனம் 5வது வசனம். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை அவன் ஒரு சிறியோட விபச்சாரம் பண்ணானா? சரி, அதுல இச்சை இருந்துச்சா? ஆமா இல்ல. பழைய உடன்படிக்கை விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக, செஞ்சுட்டான். ஆமா இல்லையா? புதிய உடன்படிக்கையில இச்சையோடு பார்த்தாலே பாவம். நம்ம எல்லாம் எதோட பாக்குறோம்? என்ன பண்ணிட்டோம்? இப்ப நம்முடைய உடைதல் எப்படி இருக்கணும்? முதல்ல நம்முடைய தந்திரங்களை தேடுவோம். இந்த தப்பை செஞ்ச உட்பாடு இந்த தப்பை மறைக்கிறதுக்கு தந்திரங்கள் தேடினானா? தாவீது தேடலாம். உரியாவை கொல்ல பார்த்தானா? இல்ல உரியாவை மறுபடியும் அனுப்பிவிட பார்த்தானா? மனைவியோட சேர பார்த்தானா? இது தொந்தரவு இல்லாம போயிருவோம் பார்த்தானா? முடியலையா? அப்புறம் போர்க்கணுக்கு கொல்ல பார்த்தானா? எல்லா தந்திரங்களையும் தேடினானா? எல்லா தந்திரங்களையும் மனுஷனுக்கு முன்பாக தேடினான். ஆனா தேவன் பார்த்துட்டே இருந்தாரா? இப்ப நாமும் சரி, நமக்குள்ள இச்சையோடு பார்க்கிற காரியம் இருக்கிறது பார்த்த ஒருபாடு, நாமும் இந்த பாவத்தை விட்டு விலகிறதுக்கு தந்திரங்கள் தேடுவோமா? பல தந்திரங்களை தேடுவோமா? தேடுவோம். எது வரைக்கும்?
என்னுடைய வழியில, என்னுடைய பலத்துல இதை விட்டு விலகிறதுக்கு முயற்சி செய்யறனோ, அது வரைக்கும் தேவன் நமக்கு உதவி செய்யவே மாட்டான். கடைசியில் எங்கே போகணும்? அங்கே போகும்போது எப்படிப்பட்ட இருதயமா அவன் சொல்றான் பாருங்க. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பிட்டேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும். எப்ப அந்த மனுஷன் பாவம் செய்யும்போது யாரும் இல்லை பிரதர். தேவனே சொன்னார், நீ ஒளிபடத்தில் அப்படி செஞ்சா இல்ல, எந்த மனுஷனுக்கு முன்பாக செய்யல, ஒளிபடத்துக்கு முன்பாக செஞ்சான்னு தான் சொல்றார். எவ்வளவு பெரிய காரியம். இப்ப நம்ம உள்ளான மனுஷனை இச்சையோடு நம்ம பாவம் செஞ்சிருக்கோம்னா யாருக்கு முன்பாக செய்யறோம்? நம்ம எவ்வளவு பயந்து இருக்க வேண்டியது. அதான் அவர் சொல்லப்பட தாவீது ஒளிபடத்துல செஞ்சானா, நாமும் ஒளிபடத்துல தான் செய்யறோமா? இச்சைங்கிறது உள்ளதானே இருக்கு. வெளியே பார்க்கும்போது அப்படி யாரா பார்ப்பாங்களா? நம்ப மாட்டாங்கல்ல. இப்ப நான் யாருக்கு விரோதமா பாவம் செய்யறேன்? அப்ப என்னுடைய வழியெல்லாம் முயற்சி பண்ணி தோத்து போன பிற்பாடு இப்ப தேவன் தான் கெதின்னு சொல்லிட்டு போனேன்னா அவர் அங்கே வர வச்சுட்டார் அப்படின்னா என்னுடைய அறிக்கை எப்படி இருக்கும்? தேவரீர் ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம். அந்த வசனத்தை படிங்க மறுபடியும். தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கதை என்ன நடப்பிட்டேன். ஏன்னா இதை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவரு. மனுஷனுடைய உள் இந்திரியங்கள் என்ன பண்றாரா பாக்குறார். ஒரு கிறிஸ்தவன் எவ்வளவு பயப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. அதுக்காக நம்ம சோர்ந்து போக தேவையில்லை. இச்சைங்கிறது என் மாம்சத்தில் இருக்கிறது. இச்சைங்கிறது மாம்சம் இருக்கு. அவர் எதை அழிக்க வந்தார்? என்ன அழிக்க வரல, என்ன அழிக்க வரல. இப்ப என் பார்வை எங்க வரணும்னு எதிர்பார்க்கிறார். என் இச்சை என் மாம்சம் இருக்குது, அது தேவனுடைய வசனத்துக்கு விரோதமா இருக்குது. இதுதான் அந்த வசனத்தை கை கொள்ள முடியாது தடுக்குது. இதை யார்கிட்ட சொல்லணுமா? தேவன்கிட்ட சொல்லணும். இதுதான் என்னுடைய வேலை. அப்ப நான் இதை கண்டுகொள்ள ஒரு பல காரியத்தை தேவன் என்ன வர்றான், என்னுடைய பலத்தை பூரா போட வச்சு என்னை எக்கிய வச்சு கொண்டு போறார். தாவீது அதை மறைக்கிறதுக்கு பல பிரச்சனை, பல உபாய தந்திரங்களை தேடினா அவனால என்ன முடியல, மறைக்க முடியல. கடைசியில் வீதிக்கு என்ன தர்றான், கொண்டு வந்துட்டார். சொல்ல புரியுதா பிரதர்? அப்ப நான் இந்த காரியங்கள்ல தேவனுக்கு விரோதமான காரியங்கள் வந்த உடனே ஒரு பயம் வந்த ஒருபாடு இந்த அறிக்கை தான் சரியான அறிக்கை. தாவீது செய்யறாம பத்திலாம், தேவரீர் ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்து உன் கண்களுக்கு முன்பாக நான் பொல்லாங்கதை நடப்பிட்டேன். அதை விட அடுத்த வசனம் சொல்றாரு, 5ஆம் வசனம். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். தன்னை சரியா நான் என்ன பண்ணுவேன்? நான் உருவானது எந்த குணம்? துர்க்குணத்துல. என் தாய் துர்க்குணத்துல இச்சையில என்னை பெற்று எடுத்தாங்க. வரும்போது இதான் வந்துச்சு, இச்சையா வந்துச்சு. நான் என்ன பண்ணுவேன்? அப்ப தன் நிலையும் என்ன பண்றாங்க, தன்னை ஒரு பரிசுத்தவனா காமிக்கல, நீதிமானா காமிக்கலாம். நான் இப்படிப்பட்டவன் தான், எனக்கு வழி இல்லை. இது தேவனுக்கு அவ்வளவு பிரியமா இருக்கும். ஏன் என் நிலையை உணர்ச்சி பாரு, நான் மாம்சத்துக்குரிய வரும். அதனால ரோமர்கள் நிறுவம் நீங்க பாத்தீங்கன்னா 8வது அதிகாரம் 8வது அதிகாரத்துல 20ஆம் வசனம். ஏனென்றால் கிறிஸ்தியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினாலே மாயைக்கு கீழ்பட்டிருக்கு. இப்ப இந்த சிருஷ்டியாகிய நான், இந்த ஆவியாகிய நான், ஆவி அருள்ங்கிற ஆவியாகிய நான் இந்த மாயைக்கு கீழ்படுத்தப்பட்டிருக்கேன். என்னை கீழ்படுத்தினது யாரு? சிருஷ்டிகர்த்தர், கர்த்தர் தேவன். நான் என்ன செய்வேன் ஆண்டவர், என்னால் முடியல. அப்பனா என் நிலையை உணர்ந்துட்டேன் நான். இதுதான் தேவன் இப்ப எதிர்பார்க்கிறார். இல்லாண்டவரை நாளையிலிருந்து நான் என்ன மாட்டேன், செய்ய மாட்டேன், நாளையிலிருந்து போக மாட்டேன், நாளையிலிருந்து வர மாட்டேன். என்ன தன்னைத்தான் நிதானித்து நியாயம் இருக்கும். எல்லாத்தையும் ஆராய்ந்து தன் நிலை என்ன? நான் யாரு? நான் மாம்சத்துக்குரியவன். என் நிலை என்ன? நான் மாம்சத்துக்குரியவன். நான் மாம்சத்துல தான் இருக்கிறேன். என் மாம்சம் அடங்காது, இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாது. ஆனா நான் கீழ்ப்படி என்ன பண்றேன், விரும்புறேன். தேவனுடைய கீழ்ப்படிகளுக்கு வர விரும்புறேன். என்னால முடியல. இச்சையோடு பார்க்காத வேதம் சொல்லுது, அது உபதேசம். ஆனா அந்த உபதேசம் நினைச்சு நிற்க இருக்கேன், நான் மனதா இருக்கிறேன். ஆனா என்னால முடியவே இல்லை. நான் என்ன செய்யறேன்? என் வழியெல்லாம் தெரிந்து கொள்றேன், என் வழியெல்லாம் தோத்து போறேன். கடைசியில் எங்கே போறேன்? கர்த்தர்ட்ட போறேன். கர்த்தர்ட்ட போகும்போது எப்படி போறேன்? ஆண்டவரே நாளையிலேருந்து நான் செய்ய மாட்டேன், மன்னிச்சுங்க. அப்படி போகல. நான் இங்கே போய் சொல்றேன், ஆண்டவரே ஒருவருக்கு விரோதமாகவே ஒருவருக்கே விரோதமாக நான் அவனே பாவம் செய்தேன். உன் கண்களுக்கு முன்பாக நான் பொல்லாப்பானது என்ன நடப்பிட்டேன். அந்த வசனத்தை மறுபடியும் படிங்களேன். ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உங்களுடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உங்களுடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுங்க. ஆமா, ஏன்னா நான் உண்மையாவே நான் உன் சமூகத்துக்கு முன்பாக அப்படி செஞ்சுட்டேன்.
நீ பேசும்போது உன் நீதியும் உன்னுடைய காரியங்கள் விளங்கும், நியாயம் விளங்கும்படிக்கு இந்த இதை அறிக்கை செய்கிறேன். என்ன அறிக்கை செய்கிறேன் அப்படின்னா, நான் துர்க்குணத்தில் உருவானேன். என் தாய் என்ன பண்ணா என்ன கற்பத்தில் பாவத்தில் கற்பந்தேன். அவ்வளோதான். நான் இப்படிப்பட்ட மனுஷன்தான். இப்போ இந்த மனுஷன் போன உடனே யார் இறங்குறா? அப்போ இவன் என்ன பண்ண எந்த பலன் என்ன இல்லை இல்லைன்ட்டான். யார் இறங்குறா? தேவனுடைய இறக்கம் வருது. தேவனுடைய இறக்கம் வந்த எது வருது? தேவனுடைய கிருபை வருது. இப்ப கிருபை வந்த ஒருபாடு இப்ப தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மனுஷனுக்குள்ள இந்த இச்சையை என்ன பண்றாராம்? ஏவி விடுறார், அதிகப்படுத்துறாரு. யுத்தத்துக்கு கூப்பிடுறாரு. யுத்தத்துக்கு வர்றான். பாவம் புரிகிற இடத்துல கிருபை பெருகு. ஆமா, அது பெருக ஆரம்பிக்குது. பெருகிற உடனே தேவனுடைய கிருபையை பெருக ஆரம்பிக்கும் போது இவன் வந்து இதை எதிர்த்து நிற்கிறான், இல்லைன்றான். ஆண்டவரே என்னை மன்னிங்கிறான், தேவசபத்துக்கு போயிடறான். அதாவது அந்த பாவத்தை விட்டு இச்சையை விட்டு விலகி என்ன பண்றான்? ஓட ஆரம்பிக்கிறான். அதனால இப்போ இவர் பேதுரு எழுதுவார் பாருங்க. பேதுரு 2வது அதிகாரம் 11வது வசனத்துல 1 பேதுரு 2வது அதிகாரம் நினைக்கிறேன், 11வது வசனம் நினைக்கிறேன். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமா இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகிங்கிறார் பாருங்க. அதாவது அந்நியரும் பரதேசியமா இருக்கிற நீங்கள் உங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகிங்கிறார். இப்ப நான் இப்ப விலகிட்டேனா? நான் பாவ இச்சையை பார்த்தேன், நான் அப்படி செய்யக்கூடாது நினைக்க கூடாதுக்கான வழி உண்டு பண்ணேன். எல்லாம் தோற்று போச்சு. இப்ப எதை விட்டு விலகுனேன்? இச்சையோட எவ்வளவு நாள் தொடர்ச்சியா எவ்வளவு நாள் அதோட வாழ்ந்தேன்? தொடர்ச்சியா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இப்ப எதை விட்டு விலகுனேன்? விலகுனேன். அப்பன்னா யாருடைய உபதேசத்துல நிலைத்து நிற்க மனதா இருந்தேன். மனதா இருந்தேன். அந்த மனதா இருந்ததுனால அது தேவன் கிருபையை பெற்று, தேவனுடைய கிருபை வந்து அந்த இச்சையை விட்டு விலகிறதுக்கு தேவன் என்ன எனக்குள்ள பலன் கொடுத்தார். இப்ப என்ன பண்ணேன்? விலகிட்டேன். விலகின உடனே இப்ப நான் யாரை பின்பற்ற பாக்குறேன்? கிறிஸ்துவை பின்பற்றுறது நினைக்கிறேன். அதாவது கிறிஸ்துவை பின்பற்றதுன்னா அந்த வார்த்தையின்படி நடக்கிறதா, அந்த வார்த்தையின்படி நடக்கிறது, அந்த செயலுக்குள்ள வரதான். இப்ப என்னன்னா அந்த கிருபை எனக்குள்ள பெருகின உடனே வேதம் சொல்லுது, கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் சொன்ன ஒருபாடு சத்தியம் வர ஆரம்பிக்குது. அதனால ஆண்டவராக இயேசு சொன்னார், மெய்யாவே என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் என் சீசரா இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள். அப்ப என்னை பின்பற்றுவீங்க. அப்பனா உங்களை என்னை பின்பற்றுவீங்கன்னா நீங்க உங்களை வெறுத்துருவீங்க. உங்களை வெறுத்தீங்கன்னா அதை விட்டு என்ன பண்ணுவீங்க? விலகுவீங்க. அதை விலகிட்டீங்க அப்படின்னா சத்தியம் உங்களை என்ன பண்ணும்? சந்திக்கும். இந்த சத்தியங்கிறது என்னன்னா, ஏற்ற வேளையில அந்த அந்த இச்சைக்கு விரோதமாக அந்த வார்த்தை எனக்குள்ள வந்து அது என்னை அழைச்சிட்டு போயிடும். இது பாவம், இயேசு நாமத்தினால சொல்லி என்னை கூட்டிட்டு போயிடும். அப்ப நான் அதுல இருந்து என்ன பண்ணுவேன்? டோட்டலா விடுதலாயிருவேன். இச்சையை விட்டு என்ன பண்ணுவேன்? விடுதலாயிருவேன். அப்ப இச்சையை விட்டு விடுதலாயிட்டே அப்படின்னா யாருடைய சீசரா இருப்பேன்? கிறிஸ்துவனுடைய சீசரா இருப்பேன். எதுல நிலைத்து நிற்கிறேன்? அவருடைய உபதேசத்துல. அப்ப இந்த வார்த்தை உபதேசங்கிறது அவருடைய வார்த்தை தானே, அந்த வார்த்தையில் நினைக்கிறது தானே. அப்ப கர்த்தருடைய உபதேசம் என்னன்னு, இச்சையோட பாக்குறவங்க பாவம் செய்யறாங்கிறது உபதேசம். அந்த உபதேசத்தை அவர் பேசுறார். ஏன்னா அவர்கிட்ட அந்த இச்சை இல்ல, பாவம் என்ன இல்ல. ஆகவே அதை என்ன பண்றாரா? சொல்றார், பேசுறார். இப்ப நான் அதை கைக்கொள்ள என்ன பண்றேன்? விரும்புறேன். ஆனா எனக்குள்ள என்ன இருக்கு? இச்சை எனக்குள்ள பாவம் என்ன இருக்குது. அதோட நல்ல நாள் தொடர்பு என்ன இருக்குது. அப்ப இதை விட்டு விலகிறதுக்கு இந்த வசனத்தை படிச்சோட முயற்சி பண்றேன். வழியெல்லாம் தெரிந்து கொள்றேன். தேவனுடைய என்ன உபவாசம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும், எல்லா வேலையும் பண்ணி பாக்குறேன். ஒன்றும் பிரயோசனம் கிடையாது. தொடர்ந்து இச்சை என்ன எனக்கு வந்துகிட்டே இருக்குது. இது என்ன செய்யணும் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. எப்படியோ ஒரு வழி எனக்கு கிடைச்சது. இல்ல கிருபை பலவீனத்தை உனக்கு உன் பலவீனத்தை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் உனக்கு இராமல். ஆமா, அப்ப நமக்காக கிருபை இரக்கத்தை பெறக்கூடிய கிருபாசனத்தில் சேரும்படி நம்ம பிரதான ஆசாரியர் நமக்கு பரிந்து பேசி கொண்டிருக்காங்கிற வார்த்தைக்கு நேரம் வரேன். நம்ம எங்கே கொண்டு போகுது அந்த வசனம்? கிருபாசனம் கொண்டு போகுது. கிருபாசனத்துல போய் நான் பேசுறேன். பேசும்போது நாளிலிருந்து நான் செய்ய மாட்டேன்லாம் பேசல. நான் பேசும்போது என்ன செய்யறேன்னா, ஆண்டவரே உன் ஒருவருக்கு விரோதமாகவே நான் என்ன பண்ணேன்? பாவம் செய்தேன். உன் கண்களுக்கு முன்னாக நான் எப்படி கண்களுக்கு முன்பாகன்னு சொல்றேன்? யாருக்கும் தெரியாது. கண்களுக்கு முன்பாக உங்களை பாவம் செய்தேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஒன்று அறிக்கை செய்யறேன். என்ன அறிக்கை செய்யறேன் அப்படின்னா, நீங்க பேசும்போது உங்க நீதி வழங்கணும். அதுக்கான ஏன்னா நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில். அப்ப இது எவ்வளவு உடஞ்சா சொல்லியிருப்பான். அப்ப ஒரு மனுஷன் கர்த்தருடைய உபதேசத்துல நிலைத்து நிக்கிறதுக்கு எவ்வளவு இருதயம் உடைய வேண்டியது அவசியமா இருக்கு. அவ்வளவு உடஞ்சாத்து அந்த அறிக்கை வரும். இந்த அறிக்கை செய்யும்போது யாருடைய இறக்கம் வருது? அந்த இறக்கத்தோடு கிருபையை சேர்ந்து வருது. கிருபை வந்த உடனே இவன் இந்த இச்சையை பார்த்த உடனே விலக என்ன பண்றான்? நேற்று இச்சை வந்தோடனே கூட 2 பேரும் பேசிட்டே இருந்தான். இன்னைக்கு என்ன பண்ண? விலகிறான். டக்கு விலகுறான். எப்படி முடிஞ்சது? கிருபை வந்துருச்சு. இப்ப நாளுக்கு நாள் இச்சை பெருகு. அது இன்னும் ஆயத்தை எடுக்குது.
கிருபை என்ன பண்ணுது? கூடுது, கூடுது. பாவம் பெருகிற இது கூடி இருக்கு. கிருபை கூடுது. கிருபை கூடி இருக்கும்போது டோட்டலா அது புறம் தள்ளப்பட்டு இவங்க இங்க நிக்க ஆரம்பிக்கிறான். சத்தியம் அவனை கூட்டிட்டு போயிடுது. சத்தியம்ங்கிறது என்னன்னா, இதே வசனம் எந்த வசனத்துக்குள்ள அவன் வாழ விரும்பினானோ, அதே வசனம் அவனை கூட்டிட்டு போகுது. இச்சையோடு பார்க்கிற எவனும் விபச்சாரம் செய்தான்னு சொல்லல. இச்சையோடு பார்க்காத அளவுக்கு அந்த இச்சையை புறம் தள்ளிட்டு கூட்டிட்டு போயிட ஆரம்பிச்சிருச்சு. தேவ சமூகத்துக்கு போயிடறான். இவன் எந்த உபதேசத்துல நிலைச்சு நிக்கிறான்? இப்படித்தான் பிரதர். ஒவ்வொரு வார்த்தைக்கு விரோதமாக நமக்கு ஒரு இச்சை இருக்கு. அந்த இச்சையை ஜெயம் கொண்டோம் அப்படின்னா, அந்த வசனத்துக்குள்ள போயிட்டோம்னு அர்த்தம். அந்த இச்சையை ஜெயம் கொள்ளாத வரைக்கும், எதிரியை ஜெயம் கொள்ளாத வரைக்கும், அந்த வசனத்துடைய நிறைவேறல் நம்ம வாழ்க்கையில இருக்காது. நாம உபதேசத்துக்கு நிலைச்சு நிக்கவே இல்லை. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களையுமே சரி, இந்த காரியத்துக்கு எப்படி, இந்த காரியத்துக்கு எப்படி, எப்படி அதுக்குள்ள இச்சை என்ன செயல்பட்டு கொண்டிருக்கு. இதை அறிஞ்சிட்டோம்னா, நிதானிச்சு அறிஞ்சிட்டோம்னா, ஜெயம் கொண்ட ஒரு மனுஷனா வரும். ஆனா தேவன் நமக்கு கிருபை கொடுப்பாரா? கிருபை கொடுப்பார். நம்முடைய எண்ணம்லாம் என்னன்னா, பகுத்தறிஞ்சு சரியா போகணும். சும்மா ஏனோதானெல்லாம் போகக்கூடாது. சரி ஏதோ நம்மளும் வசனம் வாசிப்போம். 4 வசனம் அதிகாரம், 5 அதிகாரம் படிப்போம். அங்கேயும் போகக்கூடாது. வேதம் வாசிக்கிற வசனமும், அது என் என் வாழ்க்கையா இருக்கா? அதுல நான் நிக்கிறேனா? இப்ப இந்த கத்துக்கொண்டோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை ரொம்ப பிரயோசனமா இருக்கும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அடுத்து இன்னொரு வசனத்தை நாம் பார்ப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தகப்பன் நீர் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறபடினாலே உம்மை துதிக்கிறோம். உங்களுடைய உபதேசத்தில் நாங்கள் எப்படி நிலை நிற்க முடியும் என்கிற வார்த்தையுடைய வெளிச்சத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க ஆண்டவரே. அதுக்காக ஸ்தோத்திரம். எவ்வளவா எங்களுக்குள்ள நீ நடப்பிக்கிறீர், எவ்வளவு செயலை உண்டு பண்ணுகிறீர், எவ்வளவு உமக்கு பிரியமாய் நடக்க விரும்புகிற காரியங்கள்ல எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள்லாம் சந்திக்க முடியும் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்த தயவுக்காக உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம். இன்னும் எங்களை நடத்துவீராக. உன் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். பிரைஸ் லார்ட்.